வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் பெட்ரோல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 பணியிடங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை அரசு பஸ் .tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிப்பதற்குண்டான லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு 3274 வேகன்சிகள் உள்ளன. அது ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான லிங்க் இங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அரசு பஸ் .tn.gov.in இந்த லிங்க் மூலமா பார்த்துக்கலாம். அல்லது இங்க ஒரு QR கோடு கொடுத்துக்கிறாங்க. QR கோடு மூலமாகவும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/7/2025 அன்று 24 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். கனரக ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 18 மாதங்கள் ஓட்டியதற்கான அனுபவம் தேவை. நடத்துனர் உரிமம் 1/1/2025க்கு முன்னதாக பெற்றதாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் உயரமும் 50 கிலோ எடையும் இருக்க வேண்டும். தெளிவான குறைபாடுகளற்ற கண் பார்வை, எவ்வித உடல் அங்க குறைபாடுகளும் அற்றவராக இருந்தால் மட்டுமே நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். ஸோ நம்ம இந்த அரசு பஸ் .tn.gov.in இந்த லிங்க் வந்து ஆல்ரெடி நான் இங்கே கொடுத்துட்றேன். இங்கே கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரசு போக்குவரத்து கழகத்தோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிரும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, லேட்டஸ்ட் ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய சிக்னேச்சர் 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம் PDF ஃபார்மெட்டில் 1 MBக்கு குறைவாக இருக்க வேண்டும். மதிப்பீட்டுத்தாள் வடிவம், அதாவது உங்களுடைய மதிப்பெண் சர்டிஃபிகேட் 5 MB குறைவாக இருக்க வேண்டும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 1 MBக்குள்ளே இருக்க வேண்டும். முகவரி ஆதாரம் 1 MBக்குள்ளே இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் 1 MBக்கு குறைவாக இருக்க வேண்டும். நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய அட்டை 1 MBக்கு குறைவாக இருக்க வேண்டும். IRT சான்றிதழ் பெற்றிருக்கிறீர்கள் எனில் அது 1 MBக்கு குறைவாக PDFல் இருக்க வேண்டும். ஏதேனும் கிரிமினல் வழக்குகள் இருந்தால் அதுக்குண்டான டீட்டெயில்ஸை 5 MBக்குள்ளே வச்சிருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் எனில் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்டில் வச்சிருக்கணும். 1 MBக்கு குறைவாக. ஏதேனும் முன்னுரிமை கோருகிறீர்கள் எனில் அதுக்குண்டான டீட்டெயில்ஸு 5 MBக்குள்ளே நீங்கள் இதை எல்லாமே நீங்கள் தயார் பண்ணிட்டு இங்கே ஆன்லைனில் விண்ணப்பிக்கன்னு இருக்கு. இது மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ் தான், ஆரம்ப நிலை தான். ஸோ இந்த மேண்டாட்ரி ஹிஸ்ட்ரி போட்டிருக்கு பார்த்தீங்களா ரெட் கலரில், இது வந்து இந்த ஃபீல்டு எல்லாமே கம்பல்சரி தான். ஸோ இது எப்படி நம்ம ஆன்லைனில் நிரப்புறது அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிவிஷனுக்காக அப்ளை பண்ணுறீங்க, கோயம்புத்தூர், கும்பகோணம், மதுரை, சேலம், திருநெல்வேலி, புரம், MTC, SCTC. ஸோ நீங்கள் எந்த டிவிஷனோ அந்த டிவிஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் அந்த டிவிஷனில் வரக்கூடிய பிரான்ச் எதுவோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பாலினம் இது செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தொலைபேசி எண், கன்ஃபார்ம் தொலைபேசி எண், இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி இதை எல்லாமே கொடுத்துக்குங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஏதேனும் இருந்தால் அதையும் கொடுத்துக்குங்க. இங்கே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் இந்த நம்பர் தான், மொபைல் நம்பர் தான், உங்களுக்கு எந்த இது வசதி இருக்குது அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய முகவரி, தொடர்பு முகவரி, பர்மனன்ட் முகவரி, நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் சேம் எனில் இந்த செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் பிறந்த இடம், எந்த மாவட்டம், பிறந்த தேதி, எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள், என்ன கம்யூனிட்டி, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில் என்ன சாதி மென்ஷன் ஆகிக்கோ அது, நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரியுமா, பேச எழுத படிக்க தெரியும் எனில் எஸ், நீங்கள் இந்திய குடிமகனான்னு கேட்டுக்கிறாங்க, ஆம் எனில் ஆம், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரான்னு கேட்டிருக்கிறாங்க அல்லது அதுக்கு சமமான தகுதி பெற்றிருந்தெனில் எஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் எனில் எஸ் ஆர் நோ, 10ஆம் வகுப்பு எந்த போர்டு மூலம் நீங்கள் பாஸ் ஆனீங்க, ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன், CBSE, ICSE இது எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ள சர்டிஃபிகேட் நம்பர், எந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றீர்களோ அந்த தேர்ச்சி விகிதத்தை இங்கே மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், எங்கே வாங்கினீங்க, அதோட வேலிடிட்டி டேட், எப்போ முடியுதோ அந்த தேதி, நீங்கள் வந்து IRTL பயிற்சி பெற்றவரான்னு கேட்டிருக்கிறாங்க, எஸ் ஆர் நோ, பேட்ச் நம்பர் என்னவோ அந்த பேட்ச் நம்பர், பேட்ச் தேதி, கனரக வாகன உரிமம்
பெற்ற இடம், அந்த கனரக வாகன உரிமம் பெற்ற தேதி, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கிய தேதி, அந்த நம்பருக்கு வந்து மென்ஷன் பண்ணணும். அதோட தேதியும் இங்க அது எப்ப முடியுதோ அதோட தேதிய இங்க மென்ஷன் பண்ணிக்கணும். இது எல்லாமே குடுத்துட்டு, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ். எத்தனை ஆண்டுகளாக நீங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறீங்களோ, மினிமம் 18 மாதங்கள் ஓட்டியிருக்க வேண்டும். ஸோ நம்ம கேஸ்ல 3 வருடம் 5 மாதம் தான். ஸோ நம்ம அத வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டோம். கண்டிப்பா கண்டக்டர் டீட்டெயில்ஸ் இங்க தேவை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஓட்டுநர் கம் நடத்துனர் தான். ஸோ அதனால கண்டக்டர் டிரைவிங் வாங்கின லைசென்ஸ் நம்பர், எங்க வாங்குனீங்க, அதோட பேட்ச் நம்பர், பேட்ச் தேதி, எப்ப இஷ்யூ ஆச்சு, இதோட கால முடிவடையும் தேதி, இந்த டீட்டெயில்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் யூ ரிஜிஸ்டர்ட் வித் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ். நீங்க பதிவு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்தீர்களா எனில், ஆம் எனில் எஸ். அது எந்த அலுவலகம், அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நீங்க பதிவு செய்யவில்லை எனில் நோ. உங்களுடைய பிசிக்கல் டீட்டெயில்ஸ், உடல் தகுதிகள், ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, அந்த டீட்டெயில்ஸ் குடுத்துக்கங்க. 2 ஐடென்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பா குடுக்கணும். உங்க உடல் அங்கங்களின் குறிகளை. அதே மாதிரி உங்க கண் வந்து தெளிவாக இருக்குதா? எஸ் குடுங்க. விஷன் ஸ்டேட்டஸ் நார்மல். கலர் பிளைண்ட்னஸ் எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேலை கிடையாது. நோ குடுத்துக்கங்க. இது வந்து கலர் பிளைண்ட்னஸ். உங்க டாக்டர் கிட்ட நீங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது வரும். பிசிக்கல் டிஃபார்மிட்டி ஏதேனும் இருக்குதா அப்படின்னா, எஸ் குடுங்க. அதாவது உங்க உடம்புல எந்தவித குறைபாடும் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பிசிக்கல் டிஃபார்மிட்டி கேட்குறாங்க. அதே மாதிரி உங்க பேர்ல ஏதேனும் சிவில், கிரிமினல் குற்றத்துக்காக நீங்கள் எப்போதாவது தண்டிக்கப்பட்டு இருக்கிறீர்களான்னு கேட்டிருக்கிறாங்க. எஸ் எனில் எஸ், அதர்வைஸ் நோ. அது இல்லாம கிரிமினல் குற்றங்கள் தற்போது நிலுவையில் உள்ளதான்னு கேட்டிருக்கிறாங்க. உங்க பேர்ல ஏதாவது சிவில், கிரிமினல் குற்றங்கள் இருக்குதெனில் நிலுவையில் இருந்ததுன்னா அத செலக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் 3 இடத்த தேர்வு செய்யணும். இந்த சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், திண்டுக்கல், ஈரோடு, காரைக்குடி, மதுரை. இந்த மாரி இதுல 3 இடம். ஒரே இடத்த 2 தாட்டி நீங்க சூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இங்க கீழ்க்கண்ட இடங்களில் தகுதியானவற்றை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு, இங்க இருக்கிற கேப்சா குடுத்துட்டு பிரிவ்யூ அண்ட் சப்மிட் மேல பண்ணுங்க. ஸோ நம்ம டக்குன்னு இந்த டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணிக்கலாம். பிரிலிமினரி ஸ்டேஜ் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு, சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் ஓடிபி ஆக்டிவேஷன் இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்ல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவேட் த்ரூ ஓடிபின்னு இருக்கு. இது மேல கிளிக் பண்ணிக்கங்க. இங்க இருக்கிற விண்ணப்ப எண்ணை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிறந்த தேதி, ஓடிபி, கேப்சா குடுத்துட்டு ஆக்டிவேட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓடிபி டிஎன்எஸ்டிசி தளத்திலிருந்து சரிபார்க்கப்பட்டது. இப்ப நீங்க வந்து இத லாகின் பண்ணணும். லாகின் மேல கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ மீண்டும் உங்களோட அந்த அப்ளிகேஷன் நம்பர் என்னவோ, அந்த அப்ளிகேஷன் நம்பர் குடுத்து லாகின் பண்ணுங்க. ஸோ இந்த வந்து நம்மளோட டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும். ஸோ டாக்குமெண்ட் அப்லோடு ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான் உங்களோட விண்ணப்பதாரரின் புகைப்படம், அதுக்கப்புறம் சிக்னேச்சர் இது 2யும் அப்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ், கண்டக்டர் லைசென்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், அட்ரஸ் ப்ரூஃப், ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், பீரியாடிக் கிளாஸ் சர்டிஃபிகேட் ஏதேனும் இருப்பின் அது, அதுக்கப்புறம் அதர் ஆவணங்கள் வேறு ஏதேனும் ஆவணங்கள் இருந்தா அந்த ஆவணங்கள எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் மேல கிளிக் பண்ணுங்க. சப்மிட் மேல கிளிக் பண்ணீங்க அடுத்துன்னா, உங்களுக்கு வந்து அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன் தான். பேமெண்ட் ஆப்ஷன்ல நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்படித்தான் நண்பா ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க வந்து அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.